ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ஏகே சார் நடிப்பில் வெளியான குட் பை டக்லி திரைப்படம் 10வது நாளில் தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் 10 நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் குட் பை டக்லி திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஹாலிடேஸ் அப்படின்றதுனால நல்ல ஒரு தரமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா வசூலில் வந்து பண்ணியிருக்குது. இந்த ஒரு வசூலை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். தமிழ்நாடு வசூல் மட்டுமல்லாமல் கர்நாடகாவிலையும் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு படத்துக்கு 5க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, குட் பை டக்லி திரைப்படம் 10வது நாளில் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 271 ஷோ வந்து போட்டிருக்கிறாங்க. 17,084 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 37,22,000 வரை கலெக்ஷன் இருக்குது கர்நாடகாவில். இதனை தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2,237 ஷோ வந்து போட்டிருக்கிறாங்க. ஆன்லைன் மூலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2,94,891 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 5,08,19,000 வரை 10வது நாளில் தமிழகத்தில் ஆன்லைன் மூலம் மட்டும் கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக ஆஃப்லைனிலும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 5,65,00,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக தமிழகத்தில் இதுவரையும் 10 நாள் முடிவில் 124,90,00,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் தமிழகத்தில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கிறோம். ஸோ இன்னைக்கு சண்டே ஹாலிடேஸ் அப்படின்றதுனால இன்னைக்கும் வசூலில் ஒரு தரமான சம்பவம் ஒன்றுமே எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்பா. ஸோ ஓகேன்பா, நீங்கள் சொல்லுங்கள், இதுவரையும் தமிழகத்தில் மட்டுமே 124,90,00,000 வரையும் குட் பை டக்லி திரைப்படம் கலெக்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த நாள் எவ்வளோ கலெக்ஷன் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.